இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தகர் ஓடிய இந்த மேட்ச் சீரீஸை சீல் பண்ண போகிறது யார்? இங்கிலாந்தா இல்லை இந்தியாவா அப்படின்ட்டு பயங்கரமாக இருந்த மேட்ச்சில் கடைசியில் இங்கிலாந்து அணி இந்த சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி இந்த சீரீஸ் வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க, ப்ளஸ் எதனால இந்த சீரீஸை இந்திய அணி விட்டாங்க, என்ன நடந்தது இந்த மேட்ச்ல எல்லாமே டீட்டெயிலா ஒன்னோட பார்க்கறோம். வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்க நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மூணாவது ஓடி பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்டான இந்த மேட்ச். இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீரியஸ் அப்படின்னால இந்த மேட்ச் வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து முதல்ல நாங்கள் வந்து பேட் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமைஞ்சுதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பென் டெக்யூட், ஜேக்கப் பத்தல் இன்னைக்கு வந்து ஒரு ருத்ர தாண்டவமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஜேக்கப் பத்தல் வேற லெவலாக இருந்தது. பென் டெக்யூட் சும்மா மராட்டி காமிச்சாரு. ப்ளஸ் அவருக்கு பக்கபலமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், பட்லர் இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு அதிரடி காமிச்சதுனால இன்னைக்கு இங்கிலாந்து அணி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவருக்கு 387 ரன்னுங்க. 1 இல்லை 2 இல்லை 387ங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க. ஓகே, 388 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்சு நம்ம இந்திய அணி இந்த இவ்வளவு பெரிய ஸ்கோரை நம்ம சேஸ் பண்றது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு ரன்னுலயாவது நம்ம வந்து தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 387ங்கிறது ஒரு இமாலய இலக்கு. ப்ளஸ் அந்த டார்கெட்டையும் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகா சேஸ் பண்ண தொடங்கினாங்க. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா, சுப்மன் கில் பாராட்டியே வேணும். ஒரு நிதானமான ஸ்டார்ட். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து விக்கெட் லூஸ் பண்ண மாட்டேயா, ஸ்கோரை அழகா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சூப்பரா இந்த ஸ்கோரை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணிட்டு தனது விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்டாக்கிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியாம இங்கிலாந்து பவுலர்களை திணற ஆரம்பிச்சாங்க. ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்து வேற லெவல் காம்போ ஆரம்பிச்சாரு. இவர் ஒரு அதிரடியை பார்க்கும்போது சும்மா மாசா இருந்தது. இன்னைக்கு ஒரு அருமையான 100 பதிவு பண்ணாரு. 100 மட்டும் பதிவு பண்ணல, பிளஸ் 138 ரன் அடிச்சாருங்க. 138 ரன் அடிக்கும் போது அவரோட விக்கெட் லூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி தனியா போராடினாரு. விராட் கோலிக்கு பக்கபலமா ஏதாவது ஒரு பேட்டர் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி இந்த ஸ்கோரை அசால்ட்டா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்த பேட்டர் எல்லாமே இஷான் கிஷனா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், கேஎல் ராகுலா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சொற்ப ரன்ல அவங்களோட விக்கெட் வந்து இங்கிலாந்து கிட்ட பறி கொடுத்தாங்க. பிளஸ் வந்து ஒரு T20 ஃபார்மெட்ல கடைசியில் நம்ம இந்தியா விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா ஈஸியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 300 ரன்னுக்கு 320, 305 அப்பதான் வெறும் 40 ஓவர்ல நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 7 ஓவருக்கு 60 ரன்னு அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில இந்த இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் இருந்தது. விக்கெட் நம்ம கிட்ட 7 விக்கெட் கைவசம் இருந்தது. அப்படி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஸ்பாட் விராட் கோலி கூட விராட் கோலி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கும். ஆனா யாருமே பண்ணல இந்த விஷயத்த. வந்த பேட்டர் எல்லாமே சொற்ப ரன்ல போனதுனால இந்த மேட்ச் வந்து இந்தியா லூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல போயிடுச்சு. கடைசியில விராட் கோலியும் தனது விக்கெட் வந்து ஒரு இடத்துல அதிரடி ஆட போய் லூஸ் பண்ணாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடைசியில தோல்விங்கிற முடிவுக்கு தள்ளப்பட்டது. இங்கிலாந்து இந்த மேட்சை 27 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணி சீரியஸா 2-1 தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தியா இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நான் வந்து சொல்லி ஆகணும். இந்தியா அந்த பேட்டர் தான் டாப் 3 பேட்டர் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பேட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் அவங்க சரியா அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். பவுலிங்ல எக்கச்சக்க ரன்னு விட்டு கொடுத்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த விக்கெட் செம்ம பேட்டிங் விக்கெட்டு. அதனால வந்து அவங்க ஒன்றும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. நம்ம பேட்டர் 3 பேருமே இந்த மேட்சை இழுத்து பிடிச்சி கொண்டு போனாங்க. கில்லா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதை சரியா பின் வரிசையில் வந்த பேட்டர் சரியா பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மேட்ச் நமக்கான மேட்சாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் யாரையும் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.